வணக்கம். இன்று பதிவில் நாம் பார்க்க போவது மகா சிவராத்திரி என்று விரதம் இருப்பவர்கள் மற்றும் இரவு கண்முழிக்கும் பெண்கள் இந்த தவறை செய்தால் விரத பலன் கிடைக்காது. அது என்ன என்பதை இப்பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. இந்த நாளில் குறிப்பாக பெண்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே எழ வேண்டும். பலர் செய்யும் முதல் தவறு இதுதாங்க. இரவு கண்விழிக்க வேண்டும் என்பதற்காக காலை அதிக நேரம் உறங்கினால் விரத பலன் கிடைக்காதுங்க. இதனால் நிதி சிக்கல் உருவாகி வறுமை உண்டாகும். தலைக்கு குளிக்கும் பொழுது சீயக்காய் எண்ணெய் போட்டு குளிக்கக்கூடாது. வெறுமனே தண்ணீர் மட்டுமே ஊற்றி குளிக்க வேண்டும். வீட்டில் அனைவருமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரிடம் எதற்காகவும் பொய் சொல்லக்கூடாது. எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. இன்று செய்யும் தவறுக்கு நாளை 7 ஜென்மத்திலும் பழிகள் வந்து சேருங்க. பெண்கள் மாதவிடாய் 7 நாட்கள் முடியாமல் பூஜை விரதம் இருக்கக்கூடாது. அப்படி மீறினால் பாவம் வந்து சேரும். வீட்டில் லிங்கம் வைத்து அபிஷேகம் செய்பவர்கள் லிங்கத்திற்கு சந்தனம் விபூதி மட்டுமே வைக்க வேண்டுங்க. குங்குமம் வைக்கக்கூடாது. குங்குமம் பார்வதி தேவிக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. சிவன் ஒரு துறவி. அவருக்கு விபூதியால் அபிஷேகம் செய்வதே சிறப்புங்க. சிவ பூஜையில் சம்மங்கி பூக்களை பயன்படுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? சம்மங்கி பூக்களால் பூஜை செய்தால் சிவனுக்கு கோபம் வரும். மற்றும் துளசி இலைகள் பூஜையில் சேர்க்கக்கூடாது. வில்வேலைகள் மட்டுமே அர்ச்சிப்பது சிறப்புங்க. கோவிலுக்கு செல்லும் பெண்கள் தலைமுடியை விரித்து போட்டு செல்லக்கூடாது. பெரும் பாவத்தை ஏற்படுத்தும். இரவு கண்விழிப்பதற்காக படம் பார்ப்பது விளையாடுவது கூடாதுங்க. சிவன் பாடல் மந்திரத்தை சொல்லுவதே சிறப்பு. சிவராத்திரி விரதம் அனைவருக்கும் பொருந்தாது. நீண்ட கால நோய் உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள் கடுமையாக விரதம் இருக்கக்கூடாது. சிவராத்திரி அன்று நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது கூடாதுங்க. இதனால் தரித்திரம் வந்து சேரும். நம்மை புனிதப்படுத்த வருவதே இந்த மகா சிவராத்திரி விரதங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து விரதத்தை துவங்க வேண்டும். சமைத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. பச்சை பாலை குடிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் கட்டிலிலோ நாற்காலிலோ உட்காரக்கூடாதுங்க. சிவ தியானம் செய்ய வேண்டும். மிகுந்த கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். இயலாதவர்கள் கோவிலில் கொடுக்கும் பிரசாதத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். உபவாசம் இருந்து மனதை சிவனிடம் செலுத்த முடியாவிட்டால் உபவாசம் இருந்த பலன் கிடைக்காதுங்க. ஆனால் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு மனம் சிவனிடம் ஒன்றுவிட்டால் உபவாசம் இருந்து விரதம் இருந்த பலனை விட அதிகமாகவே கிடைக்குங்க. அதனால் உடலை வருத்த வேண்டாம். சிவராத்திரி அன்று இரவு தங்கம் வாங்க நினைப்பவர்கள், காசு இல்லை, வறுமையால் காசு இல்லை என்று நினைப்பவர்கள் சிவராத்திரி என்று செம்பருத்தி செடியை பார்க்க நேர்ந்தால் இதை கட்டாயம் செய்யுங்க. செம்பருத்தி செடிக்கு நீர் ஊற்றி அதற்கு மாலை அணிவித்து அதை வணங்குவது மகா சிறப்புங்க. சிவராத்திரி என்று அந்த செடிக்கு நீர் ஊற்றினாலும் செல்வம் பெருகுங்க. தங்க வாங்க இயலாதவர்கள் அன்று செம்பருத்தி செடியில் ஒரே ஒரு இலையை மட்டும் பறித்து வந்து பூஜை அறையில் வைத்து சிவன் படத்திற்கு முன் வைத்து அதில் ஒரு கைப்பிடி கொண்டைக்கடலை, அதன் மேல் மஞ்சத்தூள், கடுகு போட்டு வைங்க. 24 மணி நேரமும் அப்படியே இருக்க வேண்டுங்க. தங்கள் வேண்டுதலை சிவன் படத்திற்கு முன் வைத்து மறுநாள் காலை இதை ஓடும் நதியில் விட்டுவிடலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.